வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எண் எழுத்து குறியீடல் நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதோட டைப்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி இன்ட்ரோ வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரிஸ்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறனால இந்த சம்ஸ் எல்லாம் பண்ணுறது கோடிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். என்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்குன்னு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. இதோட எண்டிங்கில் உங்களுக்கான கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். ஸ்கொயர் என்பது 1917211185 உருவாக்கப்பட்டால் ரெக்டாங்கிள் என்பதன் உருவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் எஸ்ஸோட நம்பர், இப்போ ஆல்ஃபபெட் சீரீஸில் நம்ம நம்பர் எழுதியிருக்கிறோம். ஆல்ஃபபெட் சீரீஸ் நம்பர் படி எஸ்ஸுக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ் எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தா 19th. ஓகேவா? அப்போ அங்கே 19 ஸ்டார்ட் ஆயிருக்கு. கியூவோட நம்பர் வந்து 17. அப்போ 19 17 கண்டினியூவாக இருக்குது. அடுத்து U 21. அப்போ அந்தந்த லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸ் தான் போட்டிருக்காங்க. கடைசியில் அடுத்து ஏ பாருங்கள், A1, R வந்து 18, E 5. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நோட் பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த கோடிங்கில் நம்ம ரெக்டாங்கிள் அப்படின்றதுக்கு நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிளுக்கு ஆருக்கு பாருங்கள், ஆருக்கு என்னது 18. ஆப்ஷனில் 18 ஆப்ஷன் இருக்குதா? ரெண்டு இதில் 18 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான், அது ரெண்டே நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து ஈக்கு 5ன்றது நமக்கு தெரியும். ஈக்கு 5 அதுவும் இருக்குது ரெண்டுலையுமே. நெக்ஸ்ட்டு சிக்கு 3rd 3 இருக்கா? அடுத்து இங்கே டி இருக்குது. டீயோட பொசிஷன் என்னன்னு பாருங்கள் 20th. அப்போ 20 இருக்கா? ரெண்டுலையுமே 20யும் இருக்குது. அடுத்து ஏ, திருப்பி ஏக்கு லெட்டர் 1 இருக்குது. அடுத்து என்னோட லெட்டர் என்னன்னு பாருங்கள் 14. அப்போ என்னோட லெட்டர் 14, ஆனால் இங்கே 11 இருக்குது. அப்போ ஆப்ஷன் இதை பார்த்தோன்னே நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாமா? இருந்தாலும் ரிமைண்டரையும் பார்த்துக்கலாம். ஜியோட பொசிஷன் எல்லுக்கு 12, திருப்பி ஈக்கு 5. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகேவா? இப்படி தான் நம்ம கோட் பண்ணுறோம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். பெயிண்ட் என்பது 98765 எனவும் எக்ஸல் என்பது 12314 எனவும் குறியிடப்பட்டால் அக்செப்ட் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நான் கீழே எழுதியிருக்கிறேன். பி வந்து அந்தந்த நம்பருக்கு நேராக பெயிண்ட் அப்படின்னு எழுதி அதை எல்லாம் கொடுத்த நம்பரை டினோட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தேவையான வேறு என்ன, அக்செப்ட். ஓகேவா? நம்ம என்ன ஏற்கனவே பார்த்தா அந்த டைப்பில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கே வந்து லெட்டர்ஸை நம்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 லெட்டர்ஸ் கொடுத்தா அதுக்கான நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஒரு நியூ வேர்டுக்கு கோட் பண்ண போகிறோம். இப்போ அக்செப்ட், இங்கே ஏ இருக்குல்ல, ஏக்கு என்ன நம்பர் டினோட் பண்ணியிருக்காங்க 8. அப்போ என்ன வரும், 8 தான் வரும். ஓகேவா? அடுத்து சிக்கு 3. அப்போ 3. நெக்ஸ்ட்டு ஈக்கு 1. பிஏ 9 டினோட் பண்ணியிருக்காங்க, 9 கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஏ 5. அப்போ ஆப்ஷன் என்ன நம்மளுக்கு 833195. 833195 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். கோல்டு என்பது ஹோம் எனவும் கம் என்பது DONF எனவும் குறியிடப்பட்டால் சன்ஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கோல்டுக்கும் ஹோமுக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டரே GH. ஓகேவா? இப்போ ஓ செகண்ட் பொசிஷன் மாறவே இல்லை, செகண்ட் லெட்டர் அப்படியே தான் இருக்குது. எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் LM. ஓகேவா? எம் நெக்ஸ்ட் லெட்டர், டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் இ. ஓகேவா? அந்த மாதிரி வந்திருக்கு. ஜியோட நெக்ஸ்ட் லெட்டர் H, ஓ பொசிஷன் மாறல, அப்படியே ஓ லெட்டரும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் M, டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் இ எனவும் கம் என்பதன் குறியீடு. இப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா சிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் டி, அந்த ஓ செகண்ட் லெட்டர் அப்படியே தான் இருக்குது. எம்மோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது N, அடுத்து ஏயோட நெக்ஸ்ட் லெட்டர் F அப்படின்னு குறியிடப்பட்டால் சன்ஸ். இப்போ சன்னுக்கு நம்ம குறியிடலாம்ல. எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன டி. ஓகேவா? எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங் டிஏ தான் இருக்குது. அடுத்து ஓ பொசிஷன் மாறவே இல்லை, ஓ ஆப்ஷன் 3 இடத்துல இருக்குது. ஓகேவா? அடுத்து என்னோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது ஓ. அப்போ இங்கே 2 லெட்டரில் ஓ இருக்குது. எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் டி. அப்போ என்னன்னு பாருங்கள், ஆப்ஷன் TOOT தான் வரும் நம்மளுக்கு. புரியுதா உங்களுக்கு? செகண்ட் லெட்டரோட பொசிஷன் மட்டும் இந்த கொடுக்கப்பட்ட குறியீட்டில் நம்மளுக்கு மாறலை, அதனால் நம்ம அதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோம். மித்த லெட்டர்ஸ் எல்லாம் அதோட நெக்ஸ்ட் லெட்டரை டினோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கோட் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் தான் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சதாச்சு எல்லாமே. வாங்க இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ZA = YB எனில் XC என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இசட்டுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன், ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன். ஏயோட நெக்ஸ்ட் லெட்டர் பி, இசட்டோட முதல் லெட்டர், இசட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் ஒய். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் டு ரைட் நம்ம எழுதுகிற மாதிரி ரைட் டு லெஃப்ட் நோட் பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ XC அப்படின்னா எக்ஸுக்கு முதல் உள்ள லெட்டர், இங்கே இசட்டுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் தான் எழுதியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்னது W. சிக்கு நெக்ஸ்ட் வர லெட்டர் என்னது, சிக்கு அடுத்து வர எழுத்து. எக்ஸுக்கு முன்னாடி வர எழுத்து அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா சிக்கு அடுத்து வர எழுத்து டி. அப்போ ஆப்ஷன் WD. ஆன்சர் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா டிக் பண்ணிடணும். அவ்வளோதான். சிம்பிளாக தானே இருக்குது. கோடிங் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் கோட் பண்ணக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு கோடிங். வாங்க இப்போ 5th சம் பார்த்துடலாம். 5th சம் பாருங்கள்.
பேஸ் என்பதை டேஸ் DACE என எழுதினால் ஃபேஸ் என்பதை எழுதும் விதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ACE மாறவே இல்லை, பொசிஷன் ACE இங்கே ACE அப்படியே தான் இருக்குது. அப்போ ஆப்ஷனில் ACEலாம் இருக்குது நிறையவே. இங்கே நம்மளுக்கு என்ன வேணும்? பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன், பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்கணும். பிக்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? பியோட செகண்ட் லெட்டர் டி, பியிலேருந்து செகண்ட் லெட்டர் டி. அப்போ எஃபோட செகண்ட் லெட்டர் பார்க்கணும், எஃப்லேருந்து செகண்ட் லெட்டர் என்ன? GH. அப்போ HACE ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ACE மாறவே இல்லைல்ல, புரியுதா? இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கி கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கான கொஸ்டின் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தமிழ் என்பது 55 எனில் இங்கிலீஷ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் உங்களுக்கு 75, 74, 70, 80 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருந்து கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க செல்லமே. தேங்க்யூ செல்லமே. பாய். See you in next video.